2019ஆம் ஆண்டு தொடங்கிய கொரோனா கிட்டத்தட்ட 2½ ஆண்டு காலம் பொதுமக்களை வாட்டி வதைத்தது. இத்தொற்றிலிருந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்த மக்கள் இத்தொற்று முற்றிலுமாக நீங்கவிடவில்லை என்பதை அறிய முடிகிறது. பல்வேறு உருமாற்றங்களுடன் வரும் இந்த கொரோனா தொற்று வீரிய குறைபாடு உள்ளதாக இருந்தாலும் துணை நோய்கள் உள்ள சிலரை பாதிக்கத்தான் செய்கிறது. இதேபோல்தான் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு கொரோனா தொற்று கடந்த 6ஆம் தேதி சென்னையில் உள்ள குரோம்பேட்டையில் பிரபல மருத்துவமனையில் உறுதி செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். எனவே பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்வது தற்காப்பு செயலாகும். அதேபோல் அடிக்கடி கைகளை கழுவுவது, உணவு சாப்பிடும் இடங்களில் தரம் பார்த்து சாப்பிடுவது, போதுமான இடைவெளி விட்டு செல்வது போன்றவை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கும். ஆதலால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து பொது இடங்களுக்கு செல்லுமாறு பொதுவான ஒரு கருத்து நிலவுகிறது. ஆதலால் கொரோனா தொற்றின் வீரிய குறைபாடுகள் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருப்பது நலம்.